இன்று உருது காயிதாவின் 2வது நாள் பாடம். உங்கள் அனைவரையும் பாடத்துக்கு அன்பாக அழைக்கின்றேன். நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம். அபு நரோ இப்பொழுது அலாதே. அபு என்றால் இப்பொழுது, நரோ அலாதே. ரோனா ரோ ரோ ரோஇயே. ரோனா ரோ ரோ ரோஇயே. இது நஹியாக வந்திருக்கிறது, அதாவது விலக்கல் வினை. அம்ருக்கு முன்னால நா அல்லது மத் சேர்ப்பதின் மூலமாக விலக்கல் வினையை அமைத்துக் கொள்ள முடியும் என்று நாம் படித்திருக்கின்றோம். அபு மத் ரோ இப்பொழுது அழ வேண்டாம் என்றும் கூற முடியும். சபுசே சச்க எல்லோரிடத்திலும் உண்மை பேசு. இங்கே சபுசே எல்லோரிடத்திலும், சச்க உண்மை பேசு அல்லது உண்மை சொல். கஹ்னா கஹ் கஹோ கஹியே என்று நாம் அதனுடைய சர்ஃபை செய்வோம். ஜோ தே எதை கொடுக்கின்றார்களோ, சோலே அதனை எடுத்துக்கொள். ஜோ எதை, தே கொடுக்கின்றார்களோ, சோ அதை, லே எடுத்துக்கொள். ஜோ தே சோலே எதை கொடுக்கின்றார்களோ அதனை எடுத்துக்கொள். தேனா தே தோ தீஜியே. லேனா லே லோ லீஜியே. இங்கே நாம் வினை சொற்களைத்தான் சர்ஃபு செய்வோம். சொல்லிலக்கண ரீதியில் ஒவ்வொரு வார்த்தைக்கு திருப்புவோம். அடுத்தபடியாக இஸ்கோ தஹ்கர். இஸ்கோ தஹ்கர் இதனை மடித்துக்கொள். இதனை மடித்துக்கொள். இஸ்கோ இதனை, தஹ்கர் மடித்துக்கொள். தஹ்கர்னா தஹ்கர், தஹ்கரோ தஹ் கீஜியே அல்லது தஹ் கரியே என்று கூறலாம். இஸ்கோ பீலே. இஸ்கோ பீலே இதனை குடித்துக்கொள். பீனா பீ பியோ பீஜியே. ஏற்கனவே மஸ்தர்ல இருந்து நாவை நீக்கியதன் பின்னால ஒரு யா தரிப்பட்டு இருக்கும் என்றால், மரியாதைக்குரிய வார்த்தையின் பொழுது, அதாவது பொலைட் ஃபார்மின் பொழுது, நாம் இயே என்பதற்கு பதிலாக ஜியே சேர்ப்போம் என்கிறதனை ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். அதனை சிந்தனையில் வைத்து நாம் அது போன்று வரக்கூடியவைகள் அனைத்தையும் அமைத்து கொள்ள வேண்டும். சில் கிஸ்கி ஹே. சில் கிஸ்கி ஹே. சில் என்கிறது அம்மி குளவி. அம்மி குளவி. கிஸ்கி ஹே யாருடையது. சில் என்கிறது முஅன்னஸாக பாவிக்கப்படும். அதனால் கி என்று வந்திருக்கின்றது. சில் கிஸ்கி ஹே அம்மி குளவி யாருடையது. அடுத்து ஆஜ் இன்று. ஆம் மாம்பழம். பாப் தந்தை. பாத் பேச்சு அல்லது விடயம். பாக் பரிசுத்தம். ஜாட் விவசாயி. சார் 4. தால் பருப்பு. டால் போடு. ராஜ் ராஜாங்கம் அல்லது அரசாங்கம். சாக் கீரை. ஷாம் மாலை. சாஃப் சுத்தம். காட் வெட்டு. காம் வேலை. மான் ஏற்றுக்கொள். நாக் மூக்கு. யாத் ஞாபகம். ராஹ் பாதை. காயே பசு. மா தாய் அல்லது அம்மா. ஆம் லாதோ. ஆம் லாதோ மாம்பழம் கொண்டு வந்து கொடு. லானா லா லாவ் லாயே. देना दे दो दीजिए. जाट से कह விவசாயியிடம் சொல். சாக்
காட்லே. கீரை வெட்டிக்கொள். காட்லே என்றால் வெட்டிக்கொள். காயே தோலே, பசுவை கறந்து கொள். காயே தோலே, பசுவை கறந்து கொள். ராஹ் பர் சல், பாதையின் மீது நட. பர் என்றால் மீது. ராஹ் பர் சல், பாதையின் மீது நட. சல்னா சல், சலோ, சலியே. தால் லேலோ, பருப்பு எடுத்துக்கொள். நாக் சாஃப் கர், மூக்கை சுத்தம் செய். பாக் சாஃப் ரஹ், மிகவும் சுத்தமாக இரு. பாக் என்றால் பரிசுத்தம், சாஃப் என்றால் சுத்தம், ரஹ் என்றால் இரு. பாக் சாஃப் என்ற இரண்டும் ஒன்று இணையும் பொழுது மிகவும் சுத்தமாக இரு என்ற கருத்தை கொடுக்கும். ரஹ் உடைய சர்ஃபை பாருங்கள். ரஹ்னா, ரஹ், ரஹோ, ரஹியே. இன்னும் ஒரு பாடத்தில் சந்திப்போம். வரைக்கும் அல்லாஹ் ஹாஃபிஸ்.